ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி முடிச்சிடலாம். சார் என் ஹஸ்பண்ட காணோம் சரி, சார். சரி. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் கொடுங்க அப்புறம் சார். பேசுறேன். என்னமாச்சு? சார் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார். அநியாயமா கடத்திட்டானுங்க சார். அர்ஜென்ட்டா ஆக்ஷன் எடுங்க சார். இருமா ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ மிஸ்டர் விக்ரம், How are வாங்க you, வாங்க. sir? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், தேங்க்யூ. உட்காருங்க. அப்புறம் சார் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற போல இருக்கு. முன்னாள் ஆச்சு. சொல்லுங்க. சார் என் புருஷனோட உயிருக்கு ஆபத்து. அவரை உடனே கண்டுபிடிக்கணும். அத செய்யுங்க சார் முதல்ல. எங்களுக்கே ஆர்டர் போறீங்களா நீங்க? இங்க பாருங்க, என்ன கம்ப்ளைண்ட் முதல்ல எழுதி கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அதை விட்டுட்டு குய்யோ முறையோன்னு சத்தம் போட்டுக்கிட்டு நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? இது சாதாரண கேஸ் இல்ல, கிட்னாப்பிங் கேஸ். நானே பயந்து போய் வந்திருக்கேன். இவ்ளோ அசால்ட்டா பதில் பேசுறீங்க. மூளைக்கு மூளை போலீஸ் பூத்ல போலீஸ் உங்கள் நண்பன்னு எழுதி வச்சிருக்கீங்க. ஆனா இங்க வந்தா எதிரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. நீங்களே உங்களை பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லிக்கிறீங்க. கேஸ் கொடுக்க வந்தா வேலைக்காரனான்னு கேக்குறீங்க. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? மரியாதையா பேசுமா. அங்க போய் உட்காருமா, நான் கூப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது சார். எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். கான்ஸ்டபிள் சார், இந்த அம்மா கிளியர் பண்ண. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம், அவங்கள நான் தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க சார்? அவங்க ஹஸ்பண்டை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களாம், அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். ஓ அப்படியா? ஏமா முதல்ல சொல்ல மாட்டியா? எதுக்குமா இப்படி டென்ஷன் ஆகுற? சொல்லுமா, என்னமா பிரச்சனை? அது வந்து சார், என்னோட ஹஸ்பண்ட். நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார். எங்க மாமனார் ஏஜே ரெஸ்டாரண்டோட ஓனர். அவரை திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஆ, அப்போ இவங்க உங்க மாமியாரா? ம். இவங்க ரொம்ப சின்ன வயசா இருக்காங்க. ஒரே குழப்பமா இருக்காமா. எங்களுக்கும் அதே குழப்பம்தான். ஏன்னா எங்க ஏஜே இவளுக்கு தான் தாலி கட்டுறோன்னு தெரியாமலே கட்டிட்டாரு. அவருக்கே இவ குழப்பமான பொண்டாட்டினா அப்ப எங்களுக்கும் குழப்பமான மாமியார் தானே. என்னம்மா குழப்பம்? சார் எங்க குடும்ப குழப்பத்தை தீக்கிறதுக்காகவா உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. இப்பெல்லாம் பாதி கடத்தல் கேஸ் குடும்ப பிரச்சனையில தான் வருது. வர்ற ஆபத்தை குடும்பத்துல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. விக்ரம், இதுல நீங்க எப்படி? சார், ஏஜே என்னோட இறந்து போன தங்கச்சியோட புருஷன், என்னோட எக்ஸ் மச்சான். சார் நாங்க வந்து இவ்ளோ நேரம் ஆகியும் நீங்க பேசிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கேஸே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் மேல் அதிகாரியை பார்க்கவா? என்னம்மா ரொம்ப ஓவரா பேசுற? இப்படி ஓவரா பேசி பேசிதான் சார் ஏஜேக்கு இப்படி ஒரு ஆபத்தை கொண்டு வந்திருக்கா. ஓ, நீ அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா? இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் எழுத போறீங்களா இல்லையா சார்? நீங்க யாருமா என்ன அதிகாரம் பண்றதுக்கு? நான் ஏஜேயோட வைஃப். அதான குழப்பம்னே சொல்றாங்க. நீங்க தான் ஒரு பொண்டாட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதாவது அந்த கல்யாண போட்டோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? இதுதான் சார் நானும் கேட்டுட்டு இருக்கேன். இதுல ஏஜேக்கு யாரு குழப்பம் இல்லாத சொந்தமோ அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் எழுதி கொடுக்கறேன். ஏய், நீ மட்டும் எப்படி எழுதி கொடுப்ப? அதான் ஜெயமா இருக்காங்கல்ல, அவங்களே எழுதி கொடுக்கட்டும். நான் கூப்பிடுறேன். ஏய் இரு இரு இரு. இப்ப ஏஜே கிட்னாப்னு சொல்லி அவங்களுக்கு ஷாக் கொடுக்க போறியா? கொஞ்சம் பேசாம இரு. இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஆத்தரைஸ்ட் மருமகள்ல ஒருத்தி, நீ அன்ஆத்தரைஸ்ட் பொண்டாட்டி. ஹே, நானே என் புருஷன் காணாம போயிட்டாரேன்னு பதறி போயிருக்கேன். நான் பொண்டாட்டியா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்துறீங்களா? சார் இவ கிடக்குறா சார், நீங்க கொடுங்க, நான் கம்ப்ளைண்ட் தரேன். சார் நான் தான் சார் கம்ப்ளைண்ட் எழுதுவேன். என் புருஷனை ரொம்ப நேரமா காணோம். 9 மணிக்கு கடைக்கு போறேன்னு போனாரு. அதுக்கப்புறம் அவரு வரவே இல்ல. கொஞ்ச நேரத்துல யாரோ வந்து வீட்ல போட்டோவை போட்டுட்டு போயிருக்காங்க. சார் இது எல்லாமே நான் அப்படியே கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். நீ எதுக்கு எழுதுற? நானே எழுதுறேன். கொடு. நானே எழுதிக்கிறேன். Hello. இல்ல நான் தான் எழுதுவேன். நானே எழுதிக்கிறேன். யார் எழுதுனா என்ன? உங்களுக்கு உங்க பிரியமான புருஷன் கிடைச்சா போறோம்ல. போங்க போங்க, அந்த பெஞ்ச்ல போய் உட்காருங்க. நீங்களும் உங்க புருஷனும் அந்யோன்யமா இருந்ததை யோசிச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருங்க. அதுக்குள்ள நாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி ஏஜேவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். போங்க போங்க, எழுதுங்க அர்ச்சனா.
டேட்டை போடுங்க முதல்ல. மேடம் டீ எடுத்துக்கோங்க. வேண்டாங்க. அப்படிதான் புத்து. பாத்து ஏய் சார் சார் பண்ணு பண்ணு ஓவரா பண்ணு. அப்படிதான் அப்படிதான் விடாத விடாத. ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணு. அன்னைக்கு என்னமோ ஒரு பொண்ணு கிட்டதான் மோதுறேன்னு கிண்டலா பேசினேன். இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்க? என்ன தோல்வி பயம் வந்துருச்சா? என்னாச்சு தல? கவனம் இங்க இருக்கா இல்லையா? ஒரு பஞ்சு கூட பவரா இல்ல. இன்னைக்கு உங்க கை நிலையாவே இல்ல. ஜம்ப் ஆகுது, மிஸ் ஆகுது. சரி சரி வா 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 வா. பாத்து பாத்து. ஏய் உசார். அப்படிதான். ஏய் கவனம் கவனம். நல்லா பவரா குத்துனா. உசாராரு. விடாத. பாத்து பாத்து. அண்ணா நிறுத்துங்கண்ணா. இதோட நிறுத்திக்குவோம். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்ல. பஞ்ச் எல்லாம் மிஸ் ஆகுது. ரொம்ப ஆத்திரப்படுறீங்க. நான் என்ன தனியா போட்டிருக்கேன் வேண்டாங்கிற? நான் பிராக்டிஸ் பண்ணியே தீரணும். வரா. இப்ப எதுக்குண்ணே பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கண்ணே. நான் ரெஸ்ட் எடுக்க போய் அந்த ஆசினி ஜெயிச்சிட்டானா? என்ன சொன்னீங்க? அவ ஜெயிச்சிருவாளா? இந்த மாதிரி நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதானே அவ ஒரு சப்ப பொண்ணு. அவளுக்கு போய் பயப்படுறீங்க? உங்க ஒத்த கைக்கு அவ தாங்க மாட்டா, சுருண்டுருவா. அப்படி சொல்லாத. எதையும் சாதாரணமா நினைக்க கூடாது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அசால்ட்டா இருந்து பல்ப் வாங்கிட கூடாது. இது என் கௌரவ பிரச்சனை, என் டீமோட மான பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்தே அவளை நம்ம எறும்பா நினைச்சிட்டோம். ஆனா இப்ப வளர்ந்து யானையா மாறி இருக்கா. அவ யானையா மாறினா பூனையா மாறினா? நீங்க டைனோசர். அவளால உங்க பக்கத்திலே வர முடியாது. அதை விடுங்க தம்பி. அந்த ஆசினி என்னைய ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். ஆனா ஆட்டத்தோட மறுபக்கத்தையும் பார்க்கணும். சப்போஸ் ஆட்டோ நெகட்டிவா முடிஞ்சா என்ன பண்றது? அவளுக்கு ஆப்ஷனே கொடுக்க கூடாது. அதுக்காகத்தானே இவ்வளவு பிராக்டிஸ் பண்றேன். ஒரு பொம்பளை கூட மோதுற அளவுக்கு நம்ம டீமை இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டது ஏன் தப்பு தான். ஆனா அந்த பழைய துடைக்க ஒரே வழிதான் இருக்கு. அந்த ஆசினி ரிங்கிலேயே சாகணும். அதை நானே செய்றேன். இது சத்தியம். ஏய் நான் ரெடிடா. அடடா அடடா அடடா. வா 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 வா. பஞ்ச் பண்ணு பஞ்ச் பண்ணு. ஏய் சூப்பர் 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 தம்பி. என்ன ஹாஸ்னி, உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. உன் அருமை புருஷன் கிடைச்சிட்டானோ? நீ விட்டாதானே அவர் கிடைப்பாரு. என்ன சொல்ற? நீ தானே என் புருஷனை கடத்தி வச்சிருக்க. அப்படின்னு யார் சொன்னா? புலி கடிக்கும் பாம்பு கொத்துன்னு யாராவது சொல்லிதான் தெரியணுமா? உன் கேவலமான புத்திக்கு அதைத்தானே செய்வ. மரியாதையா ஹிட்லரை விட்டுரு. அடிங்க.
கன்னத்துல ஒண்ணு விட்டுருவேன், ஜாக்கிரதை. நான் எதுக்கு அவனை கடத்தணும்? எதுக்கா? உனக்கு காரணமா இல்ல? ஹிட்லரை எப்படியாவது கொலைகேஸ்ல உள்ள தள்ளிரலான்னு பார்த்த, அது நடக்கலன்னதும் அவரை கடத்திருக்க. ஏஜே என் தங்கச்சிய கொன்னு இருக்கான். அதுக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். அதுக்காக அவனை கடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் நேருக்கு நேர் மோதுறவன், முதுகுக்கு பின்னாடி குத்துறவன் இல்ல. டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புன வந்தானே நீ, அப்ப மட்டும் ஏன் என்கிட்ட நேருக்கு நேரா மோதாம முதுகுல குத்துன? கோழத்தனமா ஹிட்லரை கடத்திட்டு வீரவசனம் பேசுறியா? மரியாதையா போயிடு. வீணா என் கோவத்தை கலராத. ஐ எம் a CBI ஆஃபீஸர். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏஜேவை கடத்தி தான் உன்னை கார்னர் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அது எனக்கு அசிங்கம். அசிங்கத்தை பத்தி நீ பேசாத. நான் குத்து சண்டையில ஜெயிச்சிருவேனோன்னு பயந்துகிட்டு அந்த குஸ்தி ராமுவோட சேர்ந்து என்ன மிரட்ட வந்தவன் தானே நீ. இதுல CBI ஆபீசர்னு பீத்தல் வேறயா? ஏய், சல்லடையா தொலைச்சிருவேன். இதுல நிறைய புல்லட்ஸ் இருக்கு. உங்களை கண்டு பயந்து இருந்தா நான் எப்பவோ உங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இந்த கடத்துறது மிரட்டுறதுன்னு ஓடி பிடிச்சலாம் விளையாடி இருக்க மாட்டேன். சும்மா போய் பேசாத. ஹிட்லருக்கு தண்டனை வாங்கி தர அளவுக்கு வெறியோட இருக்கிற நீ எதுக்கு அவரை காப்பாத்துறேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் என் புருஷனை கடத்திருக்க. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம். நீ நம்பலனாலும் நான் ஏஜேவை காப்பாத்த தான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஏன் தெரியுமா? அவனை வேற யாராவது கடத்தி கொலை பண்ண நான் விட மாட்டேன். என் தங்கச்சியை கொலை பண்ணதுக்காக அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என் வேலை. அதுக்காகவாது அவனை காப்பாத்தி ஆகணும். இப்ப ஏன் வந்தேன்னு புரியுதா? என்ன புதுசு புதுசா கதை விடுற? நீ என்ன கதை சொன்னாலும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறது உறுதி. தாராளமா புகார் கொடு. என் தங்கச்சி சாவுல சந்தேகம் இருந்ததுனால எவிடன்ஸ் எடுக்க ஹாஸ்னி அமிச்சேன்னு அவங்க கிட்ட நான் பதில் சொல்வேன். ஆனா நீ ஏஜேவை ஏமாத்தி முக்காடு போட்டு கல்யாணம் பண்ணிருக்க. சீட்டிங்க்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஹே, என் புருஷனை விட்டுரு. அவரு பாவம்டா. நானும் அவரும் இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்கோம். அதுல மண்ண அள்ளி போட்டுறாத. உன்னை தவிர ஹிட்லரை கடத்துறதுக்கு எங்களுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. நான் உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன். செத்து போன உன் தங்கச்சியா நினைச்சு என் மேல கொஞ்சமாச்சும் பரிதாபப்படு. என் தாலிய காப்பாத்து ப்ளீஸ். பார், அவன் மேல இருக்க எவிடன்ஸ் இதெல்லாம் பார். பார், நல்லா பார். பார், நல்லா பார். ஏஜேவை கொலைகாரன்னு நிரூபிக்க நான் கஷ்டப்பட்டு சேர்த்த ஆதாரங்கள் இதுதான். உன் புருஷனை இவ்வளவு சிம்பிளா கடத்தி கொள்ளணும்னா நான் எதுக்கு மெனக்கெட்டு இவ்வளவு ஆதாரங்களை சேர்த்து வச்சிருக்கேன்? ஒரு புல்லட் போதும். நான் சிங்கம், மிச்ச மீதி சாப்பிடுற கழுத புலி கிடையாது. இப்பவும் சொல்றேன், ஏஜே கிடைக்கணும்னு உன்னை விட எனக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. பா, போய் உன் புருஷனை தேடுற வழியா பாரு. அவனை தேடுறதுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளு, நான் செஞ்சு தரேன். விக்ரமும் கடத்தலங்கிறான். அப்ப யார் தான் கடத்திருப்பா? ஒருவேளை குஸ்தி ராமுவா இருக்குமோ? அப்படி கடத்துறவனா இருந்தா எதுக்கு என்கிட்ட சவால் விட்டு போட்டிக்கு வான்னு கூப்பிடுறான்? ஐயோ ஹிட்லர், நீங்க எங்கதான் இருக்கீங்க? நம்ம வீட்டு பண்ணிடுவோம்.
என்னது வீடே மாறி போச்சு, பாட்டெல்லாம் வேற ஓடுது. வெரைட்டியா ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கு. வீடே சோகமா இருக்கிற சமயத்துல இதெல்லாம் எப்படி? அப்படின்னு ஒருவேளை ஹிட்லர் வந்துட்டாரோ? ஹிட்லர், ஹிட்லர், ஹிட்லர். சாஸ் எனக்கும் வேணும்க்கா. இந்த அம்மா இவ மட்டும் ஏன் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணிருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஹே, ஹிட்லரை விட்டுட்டாங்களா? அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா? இல்லையே. ஏஜி வந்துட்டாருன்னு உனக்கு யார் சொன்னா? வரலையா? அப்புறம் நீங்கெல்லாம் எதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? பாட்டு சத்தம் காதை கிழிக்குது. விதவிதமா ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க. ஏஜிவை கடத்தி தானே வச்சிருக்காங்க. அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. உங்களுக்கு ஏதாவது மூளை இருக்கா? இப்போ ஹிட்லரோட நிலைமை என்னன்னு கூட தெரியல, எப்படி வருவாருன்னு தெரியல. ஆனா நீங்க அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் உசுருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உங்களுக்கு அக்கறையே இல்லையா? ஏஜியோட உயிர் இப்போ உன் கையில தான் இருக்கு. நீதான் அக்கறைப்படணும். ஏன் கையிலையா? என்ன உளறீங்க? நான் அவரை கடத்தி வச்சிருக்கேன். சும்மா நடிக்காத. ஏஜிவை கடத்தினவங்க நீ பாக்ஸிங்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா நீ போட்டியில கலந்துக்காம விட்டா ஏஜே தானே வீட்டுக்கு வந்துட போறாரு. இப்ப சொல்லு, ஏஜியோட உயிர் யார் கையில இருக்கு? உன் கையில தானே இருக்கு. அடி பாவிங்களா! காணாம போன ஹிட்லர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வருத்தப்படாம யார் மேல காரணத்தை தூக்கி போடலான்னு காத்துட்டு இருக்கீங்களா? நாங்க ஏன் காரணத்தை தூக்கி உன் தலையில போடணும்? நீதான் காரணம்னு உனக்கு தெரியாதா? அதுக்காக ஹிட்லர் வீட்டுக்கு வருவாரா மாட்டாராங்கிற சூழ்நிலையில இப்படி சந்தோஷமா வகை வகையா தின்னுட்டு இருப்பீங்களா? முண்டங்களா? ஏய், யார பார்த்து முண்டோன்னு சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சது 7:30. எங்க நிம்மதியே போச்சு. முதல்ல ஏஜியோட கல்யாணத்தை கலவர பூமியா மாத்துன. வீட்டுல ஆம புகுந்த மாதிரி உள்ள வந்த. நல்லா இருந்த வீட்டை நாசமாக்கிட்ட. கடைசியா எங்க வீட்டுல ராஜா மாதிரி இருந்த ஏஜேவ ஒரு சேர்ல அனாத மாதிரி கட்ட வச்சிருக்க. இப்படி மொத்தத்தையும் நீ பண்ணிட்டு எங்களை பார்த்து முண்டோன்னு சொல்றியா? ஹிட்லர் எப்படி மீட்கிறதுங்கறத யோசிச்சு யோசிச்சு என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு ஏன் காலை வாடுறீங்களா? ஏஜேவ மீட்கிறதுக்கு எதுக்குமா உன் நெஞ்சு வெடிக்கணும்? குத்து சண்டையில இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, உடனே ஏஜே விட்டுற போறாங்க. என்ன பாக்குற? போ போய் அந்த குஸ்திராம் கால்ல விழுந்து, ஐயா சாமி, நான் ஒரு முட்டாளு, விவரம் புரியாம சவால் விட்டுட்டேன். எலி சைஸ்ல இருக்கிற நான் சிங்கம் மாதிரி இருக்கிற உங்க கூட தப்பா போட்டி போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, அப்படியே அந்த போட்டில இருந்து விலகிடுறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துரு. அடுத்த 1 மணி நேரத்துல ஏஜே இந்த வீட்டுக்கு வந்துருவாரு பாரு. 1 மணி நேரத்துல வருவாரா? ஓ, அப்ப நீதான் ஏஜேவை கடத்தி வச்சிருக்கியா? ஏய், என்ன உளர்ற? நானும் இவ்ளோ நேரமா ஹிட்லரை யாரு கடத்திருப்பான்னு யோசிச்சு மண்டைய பிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதானே தெரியுது கடத்தின களவாணி வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு. ஏய், மரியாதையா பேசு. நாங்க எதுக்கு கடத்தணும்? சிம்பிள். நான் குத்து சண்டையில கலந்துக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்கல. நீங்க சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். அதனால ஹிட்லரை கடத்தி வச்சுக்கிட்டு போட்டியில இருந்து விலகுன்னு என்ன மிரட்டுறீங்க. என்ன கரெக்டா? ஏய், என்ன பேசுற? அக்காவை பார்த்தா உனக்கு கடத்தல்காரி மாதிரி தெரியுதா? அதத்தான் கண்ணிலேயே பாக்குறேன்னு. ஹிட்லர் பட்னியா கிடப்பாருன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த அம்மா சாண்ட்விச் சாப்பிடுறப்பவே இவங்க தான் கடத்திருப்பாங்கன்னு கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சு போச்சு. இத பாரு, நான் கொலகாரியா மாறிடுவேன் சொல்லிட்டேன். உன்கிட்ட இருந்து ஏஜேவை காப்பாத்துறதுக்கு நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன், இன்னும் பண்ணுவேன். ஆனா அவரை கடத்தி உன்னை மிரட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதுவும்
உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸ மிரட்டுறதுக்கு எங்களுக்கு தொடப்பு கட்டையே போதும். பண்றதையும் பண்ணிட்டு என்னைய மிரட்டுறீங்களா? இருங்கடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களை லத்தில அடிக்கிறாங்களா இல்ல தொடப்பத்துல அடிக்கிறாங்களான்னு தெரிஞ்சிரும். நல்ல பாட்டு கேளுங்க, வயிறு முட்டை சாப்பிட்டுக்கோங்க, சந்தோஷமா இருந்துக்கோங்க. இதுதான் நீங்க கடைசியா வீட்ல உட்காந்து சாப்பிடுறது. இனிமே ஜெயில களிதான். இப்பவே போலீஸ போய் நான் கூட்டிட்டு வரேன். நீங்க தான் ஹிட்லரை கடத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இனிமே என்னதான் கெஞ்சினாலும் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம், சத்தியமா நான் ஏஜேவை கடத்தல. இன்னும் நீ என்ன நம்பலையா? என் புருஷன் மேல சத்தியமா நான் ஏஜேவை கடத்தல. என்ன இவ எப்படி சொல்றா? இவளும் கடத்தலனா அப்ப யாருதான் ஹிட்லரை கடத்திருப்பா?